பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஒரு நகரத்தில் கவி என்ற மாணவன் இருந்தான். அவன் படிப்பில் நல்லவன், ஆனால் மொபைல் ஆசைக்கு அடிமை. தேர்வு நெருங்கியும் இன்னொரு வீடியோ மட்டும் என்று நேரத்தை வீணாக்கினான். ஒரு நாள் அவன் நண்பன் அர்ஜுன் கவனமாக படிப்பதை பார்த்தான். அப்போது கவி சிந்தித்தான், நான் இப்படியே இருந்தால் என் கனவு எப்படி நனவாகும்? அந்த நாளிலிருந்து அவன் மொபைலை கட்டுப்படுத்தி நேரத்தை சரியாக பயன்படுத்த ஆரம்பித்தான். முடிவில் கவி நல்ல மதிப்பெண் பெற்று தனது லட்சியத்தை அடைந்தான். ஆசைகளை கட்டுப்படுத்தினால் வெற்றி நிச்சயம். நெறி: ஆசைகளை கட்டுப்படுத்தி ஒழுக்கமாக வாழ்ந்தால்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஒரு கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். அவன் எப்போதும் கவலையிலேயே வாழ்ந்தான். ஒரு நாள் அவன் நண்பன் கேட்டான், ஏன் இவ்வளவு டென்ஷன்டா? அருண் சொன்னான், என்னால எதுவும் சரியாக ஆகாது போல இருக்கு. அப்போது நண்பன் சொன்னான், எல்லாத்தையும் நீயே கட்டுப்படுத்த வேண்டாம், கொஞ்சம் இறைவனை நம்பு. அந்த நாள் முதல் அருண் மனசார இறைவனை நினைக்க ஆரம்பித்தான். மெதுவாக அவன் மனசு அமைதியானது. கவலை இருந்தாலும் அது அவனை பாதிக்கவில்லை. நெறி: இறைவனை நம்பினால் மனக்கவலை குறையும். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. ஒரு கிராமத்தில் சூர்யா என்ற இளைஞன் இருந்தான். அவன் எப்போதும் நான் எல்லாம் தனியாக முடியும் என்று பெருமைப்பட்டான். ஒரு நாள் அவன் ஒரு ஆழமான நதியை கடக்க முயன்றான். ஆரம்பத்தில் அவன் நன்றாக நீந்தினான். ஆனால் நடுவில் நீர் வேகம் அதிகரித்து அவனை இழுத்துச் செல்ல ஆரம்பித்தது. அப்போது கரையில் இருந்த ஒரு மூதாட்டி கயிறை பிடி என்று கத்தினாள். முதலில் அவன் மறுத்தான். ஆனால் உயிர் ஆபத்து வந்ததும் கயிறை பிடித்தான். அதனால் அவன் பாதுகாப்பாக கரை சேர்ந்தான். இந்த கதை சொல்லுவது என்னவென்றால், அறத்தையும் இறைவனையும் சார்ந்தால்தான் வாழ்க்கையும் சிரமங்களை கடக்க முடியும். கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத் தலை. ஒரு கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி, ஆனால் யாரையும் மதிக்காதவன். ஒரு நாள் ஒரு மூதாட்டி இறைவனை வணங்குவது பார்த்து அவன் சிரித்தான். இதனால் என்ன பயன் என்று கேட்டான். மூதாட்டி சொன்னாள், கண் இருந்தாலும் நல்லதை பார்க்கவில்லை என்றால் பயனில்லை. அதேபோல் தலை இருந்தாலும் பணிவுடன் வணங்கவில்லை என்றால் பயனில்லை. சில நாட்களில் அருண் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்தான். அப்போதுதான் அவன் தன் தவறை உணர்ந்தான். பிறகு அவன் பணிவுடன் வாழ ஆரம்பித்தான். நெறி: பணிவு இல்லாத அறிவு பயனற்றது. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஒரு கிராமத்தில் சூர்யா, கார்த்திக் என்ற 2 நண்பர்கள் இருந்தார்கள். சூர்யா எப்போதும் நல்ல வழியில் நடந்தான். ஆனா கார்த்திக் சுயநலமாக இருந்தான். ஒரு நாள் வாழ்க்கை இருவரையும் சோதித்தது. வேலையில்லை, பணமில்லை. சூர்யா நம்பிக்கையுடன் நல்ல வழியிலேயே முயற்சி செய்தான். சில நாட்களில் அவன் வாழ்க்கை சரியாகிவிட்டது. ஆனா கார்த்திக் தவறான வழியை தேர்ந்தெடுத்தான். அதனால் அவன் இன்னும் பெரிய பிரச்சனையில் சிக்கினான். நெறி: நல்ல வழியில் நடப்பவர்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக கடக்க முடியும். தவறான வழி எடுத்தால் பிரச்சனை அதிகரிக்கும்.